ஹே காய்ஸ், நான் உங்க ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம வர்க்காலா சீரீஸ்ல செகண்ட் டேல இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எந்திரிச்சிட்டு பீச் போகலான்னு பார்த்தா மழை வந்து சொதப்பிடுச்சு. நான் அப்போவுமே நான் பீச் போய் தான் ஆவேன் அப்படின்னு மழையில் நனைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு அந்த வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அண்ட் மறுபடியும் கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது மழை ஸ்பீட் ஆனதுனால குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுட்டோம். அண்ட் அந்த மழையோட இந்த பீச் அப்படி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மலையில் டீ குடித்தா சூப்பராக இருக்கும்னு அப்படியே டீ கடை தேடி போனால் கிளிஃபில் எந்த கடையுமே ஓப்பன் ஆகலை. சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கும் போது தான் ரெயின்போவை பார்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock தானே. இங்கே 2-3 ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லி மழை நின்றுச்சு. ஆனால் ரெயின்போ அப்படியே பார்த்துட்டே டீ குடிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. நாங்கள் கரெக்டாக டீ குடிச்சு முடிக்கும்போது வெயிலும் வர ஆரம்பிச்சதுனால சரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பிளாக் சாண்ட் பீச் ரொம்பவே பக்கமாக தான் இருந்தது. மார்னிங் டைமில் வர்க்காலம் மெயின் பீச்சில் இருக்கிறத விட பிளாக் சாண்ட் பீச்சில் தான் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. பிளாக் சாண்ட் பீச்சில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் கேஃபே தான் இந்த சாண்டி பே. பிளாக் சாண்ட் பீச்சில் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போகும்போது இவங்களை மீட் பண்ணோம். இவங்க தனியாக கையில் ஸ்பீக்கர் வச்சுட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை நான் கரெக்டாக பண்ணாலும் அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. அண்ட் 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அக்வேரியம் பார்த்தோம். சரி உள்ள ஒரு விசிட்டை போடலாம், நாங்களும் உள்ள போயிட்டோம். இங்கே பர் பர்சனுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியேந்து பார்த்தா இது அக்வேரியம் மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு பாலடைச்ச பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா செம்மையாகவே இருந்தது. இங்கே நிறையா ஃபிஷ் வித்தியாசமாக வச்சுருந்தாலும் ஸ்டார் ஃபிஷ் அண்ட் ஜெல்லி ஃபிஷ் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே வேறு அக்வேரியம் மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியா தனியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்தாலும் இங்கே அவங்க விளையாடுறதுக்கு அவங்களும் ஜாலியாக இருக்கும். அக்வேரியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டேரெக்டாக ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மத்தியானம் எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கிளிஃபில் சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்த பிளேஸ் தான் ஸ்கை லான்ச் ரெஸ்டாரண்ட். இவங்களோட ஆம்பியன்ஸ் சூப்பராகவே இருந்தது. இவங்க கிட்ட நான் ஆர்டர் பண்ணது ஒரு மேன்ச்சோ சூப் அண்ட் ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணது. 2மே சூப்பராக இருந்தது. எங்கள் லஞ்ச் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வர்க்காலா மெயின் பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஜெட் ஸ்கை, போட்டிங், சர்ஃபிங் நல்லா போயிட்டு இருந்தாங்க. நான் அதை உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பீச்சில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டு கொஞ்சம் இருட்டுற வரைக்கும் அப்படியே பீச்லேயே அப்படி நல்லா உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கிளிஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்து பார்த்தா, சாட்டர்டேன்றனால சரியான கூட்டமா இருக்கு. நீங்க பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா சாட்டர்டே நைட் அங்க இருக்கிற மாரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா வர்க்கால சாட்டர்டே நைட் செம்ம வைபா இருக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே டிஜே, சாங்ஸ்ன்னு நெறையா வைப்ஸ், நெறைய கூட்டமும் கூட இருக்கும். அப்புறம் எங்க சாப்பிடலான்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல செம்ம வைபா இருந்தது. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. நாங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, காக்டெயில்ஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கே பில் பார்த்தீங்கன்னா 1550 சம்திங் ஆச்சு. நீங்க வர்க்கலா வந்துட்டீங்கன்னா ஃபுட்டுக்கு தாறுமாறா செலவாகும். டின்னர சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கருந்து டிஜே அக்கா கூட டான்ஸ் அண்ட் ஃபன் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த விலாக நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். போயிட்டு வரேன். டாடா.